மேற்கிந்திய தீவுகளை பூர்வீகமாக கொண்ட ஜோஃப்ரா ஆர்ச்சர் மற்றும் ஆரோன் ஜோன்ஸ் தாங்கள் சிறு வயதில் எடுத்துக்கொண்ட புகைப்படங்களை தன்னோட எக்ஸ் பக்கத்துல ஆரோன் ஜோன்ஸ் பகிர்ந்திருந்ததை ரீட்வீட் செய்திருக்காரு ஜோஃப்ரா ஆர்ச்சர். இருவரும் பூர்வீக நாட்டை விட்டு வெளியேறிய நிலையில ஜோஃப்ரா ஆர்ச்சர் இங்கிலாந்து அணிக்காகவும் ஆரோன் ஜோன்ஸ் அமெரிக்க அணிக்காகவும் T20 உலக கோப்பையில விளையாடி வர்றாங்க. 2022 நடைபெற்ற T20 உலகக்கோப்பையோட அரையிறுதியில இந்திய அணியை வீழ்த்தியதை மறைமுகமா சுட்டிக்காட்டும் விதமா தங்களோட எக்ஸ் தள பக்கத்துல பதிவிட்டு இருக்காங்க இங்கிலாந்து கிரிக்கெட் வாரியம். அதுல 2024 அரையிறுதியில இந்திய அணியை இங்கிலாந்து எதிர்கொள்ளவிருக்கு. கடந்த முறை என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமான்னு இந்தியாவை சீண்டு விதமா ரசிகர்களிடம் கேட்டு இருக்காங்க இங்கிலாந்து கிரிக்கெட் வாரியம். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான அரையிறுதிப் போட்டி கயானா மைதானத்தில் நடைபெறவிருக்கு. இந்த மைதானம் ஸ்பின்னர்களுக்கு சாதகமானதா இருக்கும்னு கணிக்கப்பட்டிருக்கு. இதனால இந்திய சுழற்பந்து வீச்சாளர்களான ஜடேஜா, குல்தீப் யாதவ், அக்சர் பட்டேல் ஆகியோரோட சுழற்பந்து வீச்சு இந்திய அணிக்கு சாதகமா அமையும்னு தெரிவிக்கப்படுது. இங்கிலாந்து அணியை பொறுத்தவரையில ஸ்பின்னர்கள் பெரிய அளவுல ஃபார்ம்ல இல்லாதது பின்னடைவை தரும் விதமாகவே அமையும்னு சொல்லப்படுது. பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கும் T20 உலகக்கோப்பை தொடரோட இரண்டாவது அரையிறுதிப் போட்டியில இந்தியா இங்கிலாந்து அணிகள் மோதவிருக்காங்க. முன்னதாக கடந்த 2022 நடந்த T20 உலகக்கோப்பை தொடரோட அரையிறுதியிலையும் இதே போல இந்தியா இங்கிலாந்து அணிகள் மோதிய நிலையில அந்த போட்டியில இந்தியாவை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு இங்கிலாந்து முன்னேறி இருந்தாங்க. இப்போ அதே போல நடப்பு T20 உலகக்கோப்பை தொடரிலையும் அரையிறுதியில இந்தியா இங்கிலாந்து அணிகளே மோதவிருக்காங்க. இன்று இரவு 8 மணிக்கு நடைபெறவிருக்கும் இந்த அரையிறுதிப் போட்டியில கடந்த முறை இங்கிலாந்திடம் அரையிறுதியில் தோற்றதற்கு இந்த முறை இந்தியா பழி தீர்க்கும் என்ற எதிர்பார்ப்புல ரசிகர்கள் இருக்கிறாங்க. இந்தியா இங்கிலாந்து அணிகள் மோதும் அரையிறுதிப் போட்டி ஒருவேளை மழை காரணமா ஆட்டம் முழுவதும் தடைப்பட்டா புள்ளிப்பட்டியல்ல முதலிடத்துல இருக்கும் இந்திய அணியை இறுதிப் போட்டிக்கு தகுதி பெறும்னு சொல்லப்படுது. மேலும் இந்த போட்டிக்கு ரிசர்வ் டே இல்லாததால் இந்த விதி கடைபிடிக்கப்படும்னு தெரிவிச்சிருக்காங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.